எக்ஸிமா எக்ஸிமா சொல்லிட்டோன்னே ஒரு சிலர் என்ன நினைப்பீங்க, எக்ஸிமா வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்கின் பிரச்சனை, ஒரு காயம் போட்டால் வந்து காயப்பட்ட புண்ணுக்கு வந்து மருந்து போட்டால் ஆறிடும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இன்னைக்கு நான் அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ண வந்திருக்கேன். வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் கவிதா தாஸ். ஓகே, என்னாச்சுன்னா எக்ஸிமா வந்து நிறைய டைப் இருக்குது. ஓகேங்களா, ஆக்சுவலி வந்து சொல்ல போனாக்கா 7 விதமான டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரிக்கும், ட்ராயாக இருக்கும், அண்ட் ஆல்சோ ஃப்ளாக்கியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, எக்ஸிமா வர்றதுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எந்த ஏஜில் வேணாலும் வர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து 10% வந்து பிள்ளைங்களுக்கு தான் இருக்குது, பிலோ 10 இயர்ஸ். ஓகேங்களா, பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. என்ன சபாப் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முக்கியமான வந்து தூசி, அது செல்ல பிராணிகள்லாம் வளர்க்குறீங்க இல்லையா, ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து குணப்படுத்த முடியுமா இல்லையான்னு கேட்குறாங்க ஒரு சிலர், நிறைய பேர். ஸோ பார்த்தீங்கன்னா அது குணப்படுத்த முடியாது. ஓகேங்களா, ஸோ அது போகிற மாதிரி இருக்கும், ஆனால் திருப்பி வந்துடும். ஸோ அது வந்து எப்படின்னா, எக்ஸிமாவுக்கு வந்து நம்ம பாடி இம்யூனிட்டி அண்ட் ஆல்சோ நம்மளோட குடலுக்கும் எக்ஸிமா அண்ட் சோரியாசிஸ்க்கும் சம்பந்தம் இருக்குது. நம்ம பாட்டிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த சாப்பாடு நல்லா சாப்பிடு, வயிறுக்கு ரொம்ப நல்லது, வயிறு சுத்தம் பண்ணா அப்படின்ட்டுன்னு. அந்த மாதிரியான கீரை வகைங்களை, ஆக்சுவலி கீரைங்களும் வந்து க்ரீனிஷாக இருக்கிற சாப்பாடும் வந்து ஒரு சிலருக்கு ஒத்து வராது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நான் எப்போதும் சொல்லுவேன், உங்களுக்கு எந்த சாப்பாடு ஒத்து வருதோ அந்த சாப்பாடை வந்து ரிசர்ச் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் வந்து ஒரு லாஸ்ட்டாக தான் நான் ஒரு ஆப்ஷனாக சொல்லுவேன். ஸோ மெயின்லி வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு எக்ஸிமாவோ இல்லை சோரியாசிஸ் அந்த மாதிரி இருக்குன்னா ஃபுட் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடுனால தான் வந்து எக்ஸிமா வந்துச்சான்னு கேட்டால் ரொம்ப இல்லை. ஓகேங்களா, ஆனால் வந்ததுக்கு அப்புறம், ஓகேங்களா, வந்துருச்சு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு 10 வயசு பிள்ளைக்கு வந்து எக்ஸிமா இருக்கு அப்படின்னாக்கா, அவங்களுக்கு இந்த சாப்பாடு வந்து ஒத்துக்கலைன்னா அந்த சாப்பாடு வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு வந்து திருப்பி வந்து ட்ரிகர் பண்ணும், இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் ப்ராடக்ட்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல அதிகமாக அளவு ஹெர்ப்ஸாக நேச்சுரல் இருக்கிற இன்க்ரீடியன்ஸாக இருக்கிற சோப்பாக இருக்கட்டும், பாடி வாஷாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் க்ரீம் பார்த்தீங்கன்னா, ஸ்டெராய்டு இல்லாத க்ரீமாக வந்து செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் நிறைய எக்ஸிமா சோரியாசிஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வேணும்னா நம்மளோட வீடியோ வந்து பாருங்கள் அண்ட் மற்றவங்களுக்கும் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.